சார்ந்த கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நேற்று எல்எஸ்ஜி vs டிசி மேட்ச் நடந்துச்சு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் அதேமாதிரி டெல்லி கேபிட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் நேற்று மோதிக்கிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் யார் ஜெயித்தாங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அபாரமாக ஜெயித்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருந்தது. யார் கடைசி வரைக்கும் போகிறாங்களோ என் மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அப்படி தான். நான் மும்பை ஜெயிக்கணும், சிஎஸ்கே ஜெயிக்கணும், ஆர்சிபி ஜெயிக்கணும்னு சொல்லி எப்பயுமே நினைக்க மாட்டேன். இப்போ சிஎஸ்கே vs எம்ஐ மேட்சே நடக்குது அப்படின்னாலுமே யார் ரொம்ப எஃபோர்ட் போட்டு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளை அந்த ஃபேன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வச்சுருக்காங்களோ, ஸோ அந்த மாதிரியான நாட்கள் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பேன். அப்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே சிஎஸ்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்பயுமே அவங்க ஒரு 120 இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 80 ரன்னே அடிக்கினா கூட அதை 18 ஓவர் 19 ஓவர் கடைசி வரைக்குமே கொண்டு போய் ப்ரெஷரில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் சிஎஸ்கேவை தான் சப்போர்ட் பண்ணுவோம். அது அடுத்த விஷயம். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நேற்று டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்சை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சிறப்பாக விளையாடினாங்க. யார் யார் பயங்கரமாக அடித்தாங்க அப்படின்னா ஏடன் மார்க்ரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ளே பண்ணியிருந்தார். அதேமாதிரி மிச்சல் மார்ஸ், நான்லாம் அந்த கனவு இல்லம் அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ் தான் கேப்டனாக போட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி அடிக்கிறண்டா 3 கோடி அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு சில எண்ணங்கள்லாம் வளர்த்து வச்சுருந்தேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னா செகண்ட் ஹாஃப் அப்படியே பார்த்தீங்கன்னா உல்ட்டாவாக மாறி போச்சு. அதுக்கப்புறமா நிக்கோலஸ் பூரன் அவர்கள் வந்தாப்பில் 75 ரன் 30 பாலுக்கு 75 ரன் அடித்தாப்பில். மிச்சல் மார்ஸ் பார்த்தீங்கன்னா 36 பாலுக்கு 72 ரன் அடித்தாப்பில். பண்ட்டு வந்தாப்பில் டக் அவுட் ஆகிட்டு போயிட்டாப்பில். 6 பால் இருந்துட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாப்படி. அதுக்கப்புறம் மில்லர் வந்தாப்பில் 27 ரன் அடித்தாப்பில். 19 பாலுக்கு 27 ரன் அடித்தாப்பில். ஸோ இந்த இடத்துல பயங்கரமாக பார்த்தீங்கன்னா டிசி தங்களுடைய பவுலிங்கை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காட்டினாங்க. மிச்சல் ஸ்டார்க் அவர்கள் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டை எடுத்திருந்தார். அதையும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைகளில் ஈஸியாக சாதிச்சிருந்தாப்பில். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பூரான் அவர்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபார்மில் இருந்தாப்பில். 75 ரன் அடிச்சிருந்தாப்பில் 30 பாலுக்கு. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா இவர் தூக்கினாப்பில் போல்ட் ஆகிட்டு. அப்படி அதே மாதிரி ஏடன் மார்க்ரம் ஓப்பனிங் பிளேயராக இருக்கிற நம்ம ஏடன் மார்க்ரம்னு பார்த்தீங்கன்னா இவர் தூக்கிட்டாப்பில். அதுக்கப்புறம் ரவி பூஸ்னி ஒரு பவுலரையும் பார்த்தீங்கன்னா இவர் தூக்கிட்டாப்பில். 3 விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் தூக்கிட்டாப்படி. அதுக்கப்புறம் போனோம் அப்படின்னா குல்தீப் யாதவும் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு பவுலிங்கை நேற்று காட்டிருந்த அந்த விஷயத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பண்டியும் அதேமாதிரி பட்டானி அப்படின்ற இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா நம்ம குல்தீப் யாதவ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுழல் பந்தால் பார்த்தீங்கன்னா தூக்கி வீசின அந்த விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஃபஸ்ட் ஹாஃப் முடிவில் நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எவ்வளோ ரன்களை எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 209 ரன் 8 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. ஸோ 20 ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா இவங்க சிறப்பான ஒரு ஆட்டத்தை ஒரு ஹையஸ்ட் ஸ்கோரை பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஹையஸ்ட் ஸ்கோரை இவங்க பீட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ஒரு டஃப்பான மேட்சாக தான் இருக்கும். டிசி இது செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே நினச்சேன். 200 தொட்டுட்டாவே அது கொஞ்சம் கஷ்டமான மேட்ச் மட்டும் தான் நம்ம எல்லாருக்குமே தோணும். அந்த மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணேன். இவன் மிச்சல் மார்ஸும் பயங்கரமாக அடிச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பூரானும் பயங்கரமாக அடிச்சுட்டு போயிட்டான். ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்ணிட்டாங்க. இவங்க ஜெயிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் களம் இறங்கின உடனே பயங்கரமான ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காட்டினாங்க. ஃபேப் டுப்ளிசிஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா 29 ரன் 18 பாலுக்கு அடிச்சாப்பில். அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் நம்ம கேப்டன் பார்த்தீங்கன்னா 22 ரன் அடிச்சிருந்தாப்புல. 11 பாலுக்கு அடிச்சிருந்தாப்படி. அது ஒரு ஸ்டப்ஸ் அப்படின்ற இவர் என்ன பண்ணார், ஃபாரின் பிளேயர், இவர் என்ன பண்ணார் அப்படின்னா 34 ரன்கள் 22 பாலுக்கு அடிச்சுட்டு போயிருந்தாப்புல. அதுக்கப்புறமா இந்த மேட்ச் அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் அவர்கள் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் இந்த அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான காரணம், இந்த அளவுக்கு இறுதி வரை போராடி ஜெயிக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அஸ்தோஷ் சர்மா அப்படின்ற இந்த ஒரு ஆள். இவர் தான் பயங்கரமாக அடிச்சிருந்தாப்புல. அஸ்தோஷ் சர்மா எவ்வளோ ரன் அடிச்சிருந்தார் அப்படின்னா 66 ரன் அடிச்சிருந்தாப்புல 31 பாலுக்கு. ஏண்டா டேய், அந்த பக்கம் மிச்சல் மார்ஸ் அப்படி அடிச்சிருந்தாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் பூரானவர் செம்மையாக அடிச்சிருந்தாப்புல. 2 பேரும் 70 அடிச்சிருந்தாங்க. ஏன்டா இவன் 66 ரன் தான் அடிச்சிருக்கான், அவனுக்கு ஏன்டா இதை பாராட்டவில்லை அப்படின்னா ஜெயிச்சது இவங்க தானே. யார் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு தானே மேன் ஆஃப் மேட்ச் போவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அஸ்தோஷ் சர்மாவுக்கு தான் மேன் ஆஃப் மேட்ச் போகணும். ஸோ அந்த மாதிரி கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகாமல் சிறப்பான ஒரு ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா அஸ்தோஷ் சர்மா அவர்கள் கொடுத்தது. அதே மாதிரி விப்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் ஃபாரின் பிளேயர்னு நினைக்கிறேன். இவரும் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா வெளிக்காட்டிருந்தப்பில் 39 ரன் எத்தனை பாலுக்கு, வெறும் 15 பாலுக்கு 39 பாலுக்கு 39 ரன் எடுத்து பயங்கரமான ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காட்டுறாங்க.
டெல்லி கேபிட்டல்ஸுடைய அந்த போராட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுமே வந்து ஈர்த்துது. ஒரு ஒரு கொஞ்ச நேரம் உட்காருங்கடா, இதை விட்டு போகாதீங்கடா, சம மேட்ச் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து காட்டுனுக்கிறண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இழுத்து போட்டு உட்கார வச்சு பார்க்க வச்ச மாதிரி தான் என்னுடைய மேட்ச் எல்லாமே வந்து இருந்தது. அந்த விஷயத்தை நம்மளால் வந்து தெளிவாக வந்து பார்க்கும்போது ஸோ இப்படி இருக்கும்போது விக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சர்துல் தக்கூர் வந்து 2 எடுத்திருந்தாங்க. அதேமாதிரி திக்விஷ் ரதி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா 2 எடுத்திருந்தாங்க. ரவி பூஷணி ஃபாரின் பிளேயர் இவர் 2 விக்கெட் வந்து எடுத்திருந்தாப்புல. அதேமாதிரி சித்தார்த் இவரும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ கடைசி 19வது ஓவர் முடிவில் 19.3 அப்படின்ற இந்த பால்ஸ் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 211 ரன்கள். கடைசி பாலை பார்த்தீங்கன்னா அஸ்டோஷ் சர்மா அப்படின்ற இவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு 6 வந்து அடித்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஒரு அபார வெற்றியை பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்தாரு. அவர் 6 அடிக்கல அப்படின்னா மேட்ச் ரொம்பவே வந்து சீரியஸாக வந்து போயிருக்கும். மேபி வந்து தோற்று கூட வந்து போயிருக்கலாம். பட் இவருடைய அந்த கடைசி 6 தான் இவங்களுக்கு அந்த ஒரு வெற்றியை வந்து வாங்கி கொடுத்தது. அதனாலேயே அவருக்கு வந்து மேன் ஆஃப் மேட்ச் வந்து போன மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது.